பெரிய மகாராஜா வந்தாங்க, பொறுமையிலும் பொக்கிஷமா இருந்தாங்க. சின்ன மகாராஜா அப்படி கிடையாது, கண்டாலும் இருந்துண்டா வெட்டுவாங்க. இன்னைக்கு நம்மள கோபக்குறி உள்ளவங்க, ஆமா, வாயால பேச மாட்டாங்க, வாழால்தான் பேசுவாரு. அதனால இன்னைக்கு நம்ம 2 பேர்த்தையும் எத்தனை துண்டா வெட்ட போறோம். கரத்துல கரம் ஏந்தி கரத்தை வச்சு என்ன செய்வார், வாளால் வெட்டுவார். இருக்கட்டும். நம்ம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைகளோடு போய் நடந்த விஷயத்த 136 பட்டணம் கொண்டு வந்தோம்ல, கொள்ளி அடிச்சுல கொள்ளி அடிச்சுல சொல்லக்கூடாதா, கொண்டு வந்திருக்கோம்ல, மனச்சாட்சி ஒண்ணு இருக்குல்ல. அது இருக்கட்டும், நம்ம நிலத்தால் நம்மகிட்ட வந்தா இந்த விவரத்தை சின்ன மகாராஜத்துல தெரிவிக்கணும். பயப்படாம நின்றா. நான் எதுக்குடா பயப்படுறேன்? ஆமா, நீ பயப்பட்டு நோத்தால படுக்க போடுறா. பயப்பட மாட்டேன், அஞ்சா நெஞ்ச முடிச்சவன். ஆமா, கூப்பிடுமா? ஆமா, சின்ன மகாராஜாச்சு வருக வருக வருக. வந்தோம் வந்தோம். நன்றாக இருக்கின்றீர்களா? நன்றாக இருக்கிறோம். தங்கள் கிருபையினால சக்கதேவின் ஆலயத்தின் சக்கதேவின் கிருபையினால நன்றாக இருக்கிறோம். முத்தமாக இருக்கிறவர்களே, ஊமத்துறையாக நடந்து கொண்டிருக்கும் பட்டி தருமர் அவர்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளின் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய புஷ்டகுச்சி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராஜா பேரொன்றுமில்லை, அனைத்தும் ஒன்றாயினி அரும்பட்சி ஆற்றுவயலின் பாஞ்சாலங்குறிச்சியிலே கம்பளத்தார்கள் பேர் சொன்னா, முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் பேர் சொன்னா 300 பேருக்கு படைத்தலைவர். சரி, எங்களுடைய ஆட்சியால தாங்களும் நல்லா வாழ்கிறீர்கள், நாட்டு மக்களும் நல்லா வாழ்கிறார்கள். கப்பலவர்களே, நமது சக்கரையின் அருளாலே நாட்டு மக்கள் அனைவரும் இதாகத்தான் வாழ வேண்டும். ஆமா, அப்படி இருக்க கூறுகள் மகாராஜா, 1000 மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு அந்நிய நாட்டு ஆகியவன் நம்மளை அழைக்க அவர் கடவுள் நினைக்கின்றான். ஆமா, அவன் நோக்கத்துக்கு எல்லாத்தையும் பண்ண விட்டுருமா? யாராவது வெளிவிடுத்த வெள்ளையனே ஒன்னு அடிச்சு நினைச்சேன்னு வச்சுக்க சுண்டு நம்ம வெள்ளக்காரனை புடிச்சுக்கிட்டு நாட்டில் அட்டி பிழைத்த வெள்ள கொக்கை அவன் கிடக்கிறான், லூசு பையன், வெள்ள கொக்கை அவன் கிடக்கிறான், மக்கு பையன், பிழைக்க படிதேறி வந்திருக்கும். யாருக்கு யாருக்கு யார் அடிமை? அவனை சும்மா விடக்கூடாது மகாராஜா. சிங்கத்தை எதிர்க்க வந்த சிறுநீர் கூட்டமே சிங்கம் அஞ்சுமா, அடிபடியுமா, வெட்டுவாங்குமா, அல்லால் அன்றுமில்லை இன்றுமில்லை என்றும் நடக்க போவதில்லை மகாராஜா. இந்த ஊமத்துற பாண்டியன் உடம்புடைய ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடிய தீர்வோம். நாட்டு மக்களுக்காக போராடுவோம் போராடுவோம், கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம். உள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் என்றால் தம்பி 2 பேரும் 1000 பேர்த்து படை வந்தாலும் எழுப்புங்க. காப்பு கம்பள பேர் சொன்னா எப்படி பாலாகுங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அஞ்சுவீர்கள்? அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதும் நடக்க போவதும் இல்லை மகாராஜா. முத்தப்ப நாயக்கர் வீர விலை போகாது, வீரம் விலை போகாது. உழைப்பாடி மக்களின் உள்ளத்தை பூர்த்தி செய்ய, பாட்டாளி மக்களின் பஞ்சத்தை தடுக்க, பறந்து கிடக்கும் பாரத நாட்டை ஒன்று சேர்த்து சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சுதந்திர போர் மிக்க எனது அண்ணன் கட்டாரி வீச கொண்ட கட்டப்பொம்மன் வரை எதற்காக அஞ்சுவீர்கள்? எதற்குமே அஞ்ச வேணும் மகாராஜா. மகாராஜா, வீரமடைந்த மண்ணிலே அழகான, அதாவது புலியை உரத்தால் அடித்த வீர மரத்துகள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே எதற்காக நாம் அஞ்ச வேண்டும்? ஏன் அஞ்ச வேண்டும்? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவ இருக்கிற சத்துக்கு அவன் நினைச்சா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வெள்ளக்காரன் ஒவ்வொருத்தனையா பிடிச்சீங்க. நமது கரசப்பட்டாரம் சென்று நமது மந்திரியார் மகன் காதலி விழாவிற்காக சென்றீர்களே, சரியா செய்தீர்களா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படவர்களோட போய் கரசக்குட்டாரம் போய் வட்டிக்காய் வாசிக்கா நெல் வாங்கிட்டு சொன்னீங்க. ஆமா, அதை பத்தி தானே கேட்குறீங்க.
சொல்றேன் மகராஜா. தெரிவிங்கள். உள்ளது உள்ளபடி நான் தெரிவிக்கிறேன். நான் சொல்லுவேன்டா. டேய் நான் தான்டா சொல்லுவேன். டேய் நான் வரலையா? நான் தான் சொல்லுவேன். டேய் ஒக்க கோலி. மகராஜா அவனுக்கு வேணாம் எனக்கு வேணாம். அவனே சொல்லட்டும். அவன்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கறீங்க. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 வடைவீரர்களும் போன விஷயத்தை கேட்கறீங்க. ஆமா. நான் சொல்லுவேன். தெரிவிங்கள். நான் சொல்லுவேன். தெரிவிங்கள். அவனுக்கு தான் தெரியும். மகாராஜா 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைகளோடு எல்லாரும் சேர்ந்து கீழக்கோட்டை வாசல் போனவங்க. சரி. கனத்த போதையில வேளாண்டி படுத்திருந்தாங்க. ஓ ஒரே வேளாண்டி நமங்க யாரா மயிலா எங்களை கேட்க அங்க சும்மா இருப்போமா? சரி இவனை சும்மா இப்ப அடிக்கிறது கூடாது. போதையில கிடக்கிற குடியார பையன். சரி. நாங்கெல்லாம் பாஞ்சால குடிச்சு கம்பளம் சொல்றோங்க. அப்படி ஒரு சம்பளம் இல்லைன்றாங்க. ஏன் அவன் கொடுத்தானா? சம்பளம் அவன் கொடுப்பானா? நீங்கள் கொடுக்க முடியுமா? நீங்க கொடுப்பீங்க சம்பளம் சொல்லுவாங்க. வட்டிக்காது வாசிக்காது நெல்லு வாங்க வந்திருக்கோம் சொல்லுங்க. சரி. நெல்லுன்னு கேட்டா பட்டில இருக்கிற கல் எடுத்து பல்ல உடப்பாங்க. எங்களுக்கு ஒரு ரோஷம் கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு மேல இவ்வளவு சும்மா சரி சரி பலதாடி கம்பெடுத்து ஆளுக்கு ஒரு அடி அடிச்சோங்க. பாத்தீங்களா? வேளாண்டி செச்சு போய் கம்பள வீரர்களே இதெல்லாம் என்ன? அது மட்டும் இல்லங்க. பழக்கி சவமான பாண்டியத்தவர் வந்தாரு. அவரோட நாங்க எவ்வளவு மோதி பாக்குறோம். சரி. எவ்வளவு வாயால வார்த்தையை எடுத்து ஓதணும். அவரும் கேட்கல. அவரு பாருங்க லவக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? கம்புக்கு கத்தி எடுத்து ஆரம்பிச்சாருங்க. எனக்குதான் இருந்தாலும் நாங்கள் மோதி பார்த்தோம். எங்கனால மோத முடியல. சக்க நவிய நினைச்சு ஒரு கை விபூதி அள்ளி அவர் மூஞ்சில போட்டோங்க. கண்ணு ரெண்டு குந்தல்ல. தேவர் பாட்டை பாடிய அண்ணன் அவர்களுக்கு பஞ்சவர்ண அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். எனக்கு பொன்னாரை பொருத்தி கௌரவப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். பக்தி உள்ள பெருகுதைக்க பசு பொன்னில் பக்தி உள்ள பெருகுதைக்க பசு பொன்னில் பாரதத்தில் புகழ் கிடக்கோ தமிழ்மண்ணில் பக்தி உள்ள பெருகுதைக்க பசு பொன்னில் பாரதத்தில் புகழ் கிடக்கோ தமிழ்மண்ணில் எதுவதி சீமையாண்டவரை மகா கருணை காத்து பெருமகா பக்தி உள்ள பெருமுறைக்கே பசுபொழில் தமிழ்மண்ணில் பக்தி உள்ள பெருமுறைக்கே பசுபொழில் முடியவில்லை மக்கள் தலைவரே பக்தி உள்ள பெருமுதைக்க
பசுபொன்னில் நம் பாரதத்தில் புகழினோ தமிழ்மண்ணில் பெருமூதைய பசுபொன்னில் தினமும் வணங்குது பெருமுறைக்கே பசுபொன்னில் நம் பாரதத்தில் புகழினோ தமிழ்மண்ணில் பற்றி உள்ள பெருமுறைக்கே பசுபொன்னில் இதய தெய்வமே பற்றி உள்ள பெருமுறைக்கே பசுபொன்னில் பாரதத்தில் புகழினோ தமிழ்மண்ணில் பற்றி உள்ள பெருமுறைக்கே பசுபொன்னில் தினமும் வணங்குது உள்ள பெருமுறைக்கே பசுபொன்னில் பாரதத்தில் புகழினோ தமிழ்மண்ணில் தீமையாத தலைமகா பேசுவது தீமையாத தலைமகா நம் தேசத்திலே கருணை காட்டும் பெருமகா உள்ள பெருமுறைக்கே பசுபொன்னில் தேவர் பாடலை பாராட்டி பரலட்சி வீரபத்ரன் மகள் ஜோதி 100, ஊனாவானா பெரிய 100. எனக்கு நன்கொடை வாரி வாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்
உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அண்ணா, நான் அவனை என்னை பொறுக்கிறேன். எதிரிகள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்று மிக எச்சரிக்கையோடு இருக்கும் தருணத்தில் தாங்கள் என்னை அழைத்ததாக நமது கம்பள வீரர்கள் சொல்ல தெரிந்து ஓடி வந்தேன். யாது காரணம்னா யாது காரணம்? தம்பி உமத்திர பாண்டியா, அன்று உள்ள நாள் ராமநாதபுரத்தில் தம்பி உமத்திர பாண்டியா நம்ம மந்திரி மகன் கல்யாண சாதன விழாவிற்காக பாலியன் கோட்டை கட்சியில் கொட்டாரத்திற்கு நெல்வாங்க சென்றவர்கள் அங்கு மட்டித்தனமாக காவலாலயம் ஓமர்களையும் கொன்று குவித்து விட்டு வந்திருக்கின்றார்கள். ஏன் செய்தீர்கள், இதற்காக இப்படி பண்ணீர்கள் என்று நமது கம்பளி வீரர்களும் கேட்கின்ற பொழுது எனது தம்பி உமத்திரை பாண்டியர் முன்னே தெரிவிக்கின்றார்களே. அண்ணா, நான் இதுவரை எந்த காரியமா உங்களை அறியாம செய்திருக்கிறேன் அண்ணா. தாங்கள் அறிந்த விஷயம் தானே? உண்மைதான் தம்பி, தாங்கள் அறிந்த விஷயம் தானே? உண்மைதான். எனக்கு தெரியும் எனது தம்பி உமத்திரை பாண்டியன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டான் என்று. தம்பி, இதில் ஏதோ சதி நடந்திருக்கின்றது. ஆமாண்டா, தீர்க்க ஆராய்ந்து விசாரிக்க வேண்டும். இது என்ன காரணமாக இருக்கும் என்று அறிகின்றீர்கள் தம்பி? அண்ணா, ராமநாதபுர சண்டையில் அரமனையில் தன்னந்தனியாக மந்திரியாரை வைத்து விட்டு வந்ததனால் ஒரு சதிவலை செய்திருக்கான். அவராகத்தான் இருக்க வேண்டும் அண்ணா. இப்படித்தான் இருக்க வேண்டும். அதை என்னவென்று ஆராய வேண்டும். அப்படியானால் நமது மந்திரியார் மகனை அழைத்து தீர்க்க விசாரிக்க வேண்டும். அப்படி சொல்லுவோம். விசாரிக்க வேண்டும். எங்கள் மன்னர் முத்துராமலிங்கோ, எங்கள் மன்னர் முத்துராமலிங்கோ, தேவமகன் போல ஒருவரை தேடினாலும் காணம் இதுவரை, தேவமகன் போல ஒருவரை தேடினாலும் காணம் இதுவரை, முத்துராமலிங்க தேவருக்கு சொல்லம்மா சொல்லம்மா, எங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு சொல்லம்மா சொல்லம்மா. இப்ப எங்க தலைக்கு மேல வந்து பூரா ஒழுகுது.
இன்னைக்கு நாங்க வந்து இதுல நடக்க முடியாது. இல்லைன்னா மேல வந்து தார்பாய் போட்டா தான். தேவர்வாடை பாராட்டி முஸ்டகுறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் 100, செந்தில் 100. இந்த சொட்டு வெளியில அப்புறம் ஒரு தார்பாய் கூட சரியா இருங்க. இன்னிதான் பூரா தோல் சாமாங்க. எங்கள் அண்ணன் தம்பி இருவேர்களுக்கும் தெய்வீக பெருமானாருடைய புகழை பாராட்டி நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்களில் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி. வணக்கம். 2 நபர்களும் சேர்ந்து கால வருடா தம்பி என்ற பாடலை பாரம்பரிய கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி உள்ள போங்க, வரேன். அடுப்பா தானே வரேன். போட்டேன் விண்ணப்பம் இருக்கு. வாங்க வந்து போட்டு பண்ணிடுவோம். குடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாய்மொழிகளுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் என்னுடைய கரத்தாலும் திறத்தாலும் அடிய பிள்ளை மகன் வணக்கம் வணக்கம் வணக்கம். தானாவதியாக நடத்தி கொண்டிருக்கும் கருப்பை அவர்களுக்கு முஸ்தகுறிச்சி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை பக்தி கௌரவப்படுத்திய முஸ்தகுறிச்சி கிராமத்தார்களுக்கும் மனமான நன்றிகள். அந்த வணக்கம் வணக்கம். பாலாவி ஆ
இங்கே பொன்னாடை போத்துங்க. அப்படி போத்தலாம் போதேச்சா? அது மறந்து வச்சு எனக்கு. அதாவது எனது சொந்த ஒரு ஓட்டை பிராரம். நான் இதற்கு முன்னதாக தச்சல் குமாத்தராக வேலை பார்த்து வருகின்றேன். சக்கரதேவன் கிருபையாலும் செந்தூர் ஒருவராலும் நல்லாட்சி நடந்து வந்தது. அந்த சமயம் நாடு பிடிக்கும் நயவஞ்சகம் என்ன கொண்ட சென்னை வைத்துள்ளவன் எட்டையாவரம் வெட்டப்பன் சொல் கேட்டு எங்களை பேற்றிருப்பதாக அழைத்து சங்கரேனார் கோவில், குற்றாலம், திருச்சுழி, கமுதி, காக்காத்துப்பு போன்ற ஊர்களெல்லாம் மலைய செய்து இறுதியில் ராமநாதபுரம் மெழுகுண சிறையிலே அடைத்து விட்டார் அந்த சண்டாளன். இது அறிந்த வடநாட்டு சிங்கம் பகதூர் பார்வள்ளி அவர்கள் வந்து சிறையை உடைத்து கட்டபொம்மனார், ஊமத்துறை இருவரையும் வெற்றி சென்று விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு சிறையிலேயே மறந்து வந்து விட்டார்கள். மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் நான் இறந்து போனாக நினைத்து என் வீட்டு சொல்லி எனக்கு உயிரினும் தர்மாதியம் எடுத்து விட்டார்கள். நானொரு சென்றால் வெள்ளை இடத்திலே தப்பி பிடித்து வீடு வந்து சென்றேன். என் மனைவி விதவியாக இருந்தால் எப்படி நாடு நகரம் பூமி பொருள் அத்தனையும் தேடிக் கொடுத்த இந்த பிள்ளைகளை ராமநாதபுரம் சண்டையிலேயே மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் இறந்து போய்விட்டு சொல்லிவிட்டார்களே, அதனால பொறுக்க முடியவில்லை. ஓஹோ, நான் இறந்து போனதாக என் வீட்டை சொல்லி எனக்கு உயிரினும் நன்மையாகவும் எடுத்து விட்டார்கள். நான் நேரடியாக ஒட்டப்பிடார்த்து வரும்போது என் மனைவி என்ன சொன்னார்? ஐயா, நீங்க இறந்து விட்டதாக சொல்லிவிட்டார்கள். காந்தியம்மா, என்னம்மா இந்த கோலம் அப்படி கேட்கும்போது சொன்னார்கள், ராமநாதபுரம் கலவரத்திலே இறந்து போய்விட்டதாக சொல்லிவிட்டார்கள் ஐயா. ஓஹோ, அப்படியா? இவர்களுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்க நினைத்து பஞ்சாபம் கொடுத்து சென்று சின்ன மகாராசா பெரிய மகாராசா இருவர்களும் காவலில் அங்கே அரமனையில் இருந்தார்கள். என்னை பார்த்த உடனே பிள்ளைமகளே வாருங்கள் வாருங்கள் என்று மனக்குள்ளே சொன்னார்கள். நன்றாக இருக்கின்றீர்களா? சக்கரதேவன் கிருபையாலும் செந்தூர் முருகனாலும் நன்றாக இருக்கிறேன் ஐயா அப்படி தெரிவிக்கும் போது சொன்னார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நான் தெரிவித்தேன், ஐயா வேற ஒன்று வேண்டாம், திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்திலே என் மகனுக்கு காவிரி விழா நடத்த வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்ப சொன்னார்கள், ஆரக்குளம், சாலிக்குளம், கோரக்குளம், குண்டுகுளம் எல்லா வெள்ளத்தினால் புயலால் பாதிக்கப்பட்டு இருந்த நிலம் உள்ளம் பாதரவிளை திருமணத்திற்கு சிரமணிந்து விட்டதாக தெரிவித்தார். நான் தெரிவித்தேன், மகாராஜா நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் கசக்குட்டாளத்தில் கும்மனாருடைய பத்தியில் காவல் இருக்கின்றார்கள். வேளாண்டி, கருப்பணத்தேவர், பாண்டியத்தேவர் 3 பேர்களும் அங்கே காவல் இருக்கின்றார்கள். நெல்லி கெட்டா கிடைக்கும் என்று தெரிவிக்கும் போது சொன்னார்கள், ஓஹோ 1000 கம்பளம் 100 வரிமாறு 64 மனைவிகளோடு ஒரு வட்டிக்காவதும் உன்னையால் வட்டிக்காவது வாங்கி வர சொன்னது உண்மை. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மனைவிகளோடு அங்கே கரிசக்கூட்டார் சென்றோம் ஐயா. சென்ற இடத்திலே வார்த்தையை கணிக்காமல் ஒன்று சூடாகி பேசி கை கலப்பாயி அங்கிருந்த நெல்லெல்லாம் அள்ளி ஆண்டு அரமனையிலே பிள்ளைமகன் அரமனை அடிக்கிறேன். அடையாப்பா காப்பாற்றுவோம் நம்மளை ஐயா தேவரையா
அதை எடுத்து விடுறாங்க. மன்னர் முத்தூர் அமலை கெட்டவர் மன்னர் முத்தூர் அமலை கெட்டவர் மகையோரம் திருநகர மறைந்துட்டு செய்தி கேட்டு ராமாயி ராமாயி நாட்டு மக்கள் மழுது போறா குமராயி நாட்டை மக்கள் மழுது போறா குமராயி மன்னர் முத்தூர் அமலை கெட்டவர் மக்கள் ஆமா தேவரையா பாடலை பாராட்டி தனவீர் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அவர் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. இழந்த வணக்கம். காரியமும் கறிக்கென்று சொல்வார்கள். ஆகையினாலே யார் இங்கே அரண்மனையில எல்லை வீடா இல்லை வைக்கிறது இல்ல
கொல்ல வீட்டை கொல்ல வைக்கிறதுல அரண்மனையில எந்த வேலையும் உருப்படியா செய்யறதில்ல. உழைச்சு ஓடா தெரிஞ்சு பண்ணுவேன். நானு என்ன உருப்படியை பார்க்க மாட்டேங்கிறேன். இந்த கூட வந்த கிளிக்கு எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. நான் தான் பாக்குறேன். வேலையில பெரிய கெட்டிக்காரன் நானு. அம்மா ஐயா வாங்க, ஐயா வாங்க. கணக்கு புள்ளையா, கணக்கு புள்ளையா. நிறுத்தமையா, அரண்மனையிலே யாரு இங்க ஒரு கணக்கு பிள்ளை கேட்கும் போது யாரு வந்து ஐயா இந்த என் கூட வந்த கிரிக்கெட் நாயக்கர் இருக்கல்ல, முத்தப்ப நாயக்கர், கிரிக்கெட் நாயக்கர், கோடாய் நாயக்கர் இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க எந்த வேலையும் பாக்குறதே கிடையாது. எந்த வேலையும் பாக்குறது கிடையாது. சரி, நானு ஆற்றுறது நான் தான். சரி, காட்டுறது நான் தான். என்னத்தையா வேலைகள். சரி, மாட்டுக்கு தண்ணி காட்டணும். மண்ணிங்க. சரி, ஆமா, கூட்டிட்டு போய் மாடு மேய்க்க போகணும். ஓஹோ, மாடு மேய்க்கிற வேலை நீங்க தான். எல்லா வேலையும் நான் பாக்குறேன். பரவாயில்லையே, அவங்க பாக்குறதே கிடையாது. சரி, அது மேல எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம்? இல்லையே, நானே ஒரு ஆள் செய்ய முடியுமா? ஒரு ஆள் செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஒரு ஆள் செய்ய முடியாதுயா. அதுக்காக அந்த கடுப்புல பேசிக்கிட்டேன். சரி ஐயா, ஓ வேகாத வெயில் இல்ல, இப்படி வேர்த்து போய் வந்துருக்கீங்க. வேர்வையோடு ஐயா, ஓட்டப்பிடாரத்துல இருந்து ஆமா இந்த பிள்ளை மகன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து வர்ற வழியில ஆமா ஒரு காலத்துல மனிதனாகம் வெட்டி கூடையிலே மண்ணை சுமந்து கரையிலே போட்டு 10 பேர் நடந்து போவார்கள். அப்படி கிடைக்குது. ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு சேசிப்பிட்டு அது பேர் வைத்து குண்டக்க மண்டக்க வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. மண்டக்க குண்டக்க. ஆமா, போட்டு வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிற வழியில வில்லு வண்டியில வர்றனியா, வில்லு வண்டியில நீங்க வர்றீங்க. வில்லு வண்டியில வரும்பொழுது அச்சு ஒடுங்கு ஆலக்கால் தாழ்ந்து மாடு ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்லை. அதை நினைச்சு துரும்பா இழைச்சு போனையா. பத்தியா எவ்வளவு இழப்புல இருக்குன்னு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, நான் என்ன சொல்றேன், நான் வந்தவங்கள வரவேற்கணும். ஆமா, அரண்மனை பண்பாடு. பால் சாப்பிடுறீங்களா? பாலா? உண்மையா கேட்கிறேன். பிறந்ததும் பால், இறந்ததும் பால். பால் உண்மைதானே? ஆமா. நீங்க எந்த பால் குடிப்பீங்க? இல்லையா, எந்த பால் குடிப்பீங்க? மாட்டு கறவை பால். கறவை பால் 4 காம்பு பால். இருக்கட்டும். ஓட்டு பிடாரத்து வரையில் வேகாத வயல்ல வரும்னு சொன்னீங்க. என்ன வச்சிருக்கீங்க சாப்பாடு? ஐயா, பால் சாப்பிடுறீங்க. அப்ப ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? ஆப்பிள் பழம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழைப்பழம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பேரு இச்சம்பழம். பேரு இச்சம்பழம் வேண்டாம் ஐயா. என்ன கேட்டா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருது. ஓஹோ, கணவன் மனைவியை குழந்தையோட அடிச்சு போடுறாங்க. ஆமா, அது கோபமா குழந்தை கூட பால் கொடுக்காம படுத்துருது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அடியே இங்க வாடி, மனம் கும்ப வேணாம், அவன் கிடக்கா கிறுக்கு பையன் சொல்லி ஆசூர்ண சொல்லி அந்த குழந்தையினுடைய காரணமாக அந்த மனைவியை குசிப்பி தட்டி கொடுத்து ஆசூர்ணம் பண்ணி அந்த பல காரணங்களை சொல்லி சந்தோஷப்படுத்தி வர்றாங்க. ஆகையினால் மனம் என்பது கும்பினால் மனசுல அமிர்தம் கூட உள்ள போகாது. போகுமா? போகாது. நான் சின்ன மகாராஜா பெரிய மகாராஜா நெல்லு வாங்க போனோம் இல்லையா? அங்க நடந்தது நினைச்சு 3 நாளாச்சியா சாப்பிட்டு? 3 நாளாச்சு சாப்பிட்டு எவ்வளவு உடம்பு புத்தியா? ஆமா, ரொம்ப கிரகி போனீங்க. திப்பட்டி குச்சியை அழைச்சு போனேன். எதுக்கு? ஆகையினால மனை என்பது எப்பவுமே குண்ணக்கூடாது. சரி, நீங்க 3 பேரு. ஆமா ஆமா, அப்படி இந்த கட்டி நீங்க 3 பேர்கள். அந்த கட்டியால் 8 கட்டி காவரை முக்கா மாத்து செட்டியார் சென்று போனால் சிறுவர்கள் 3 பேரு கட்டி உடையாமல் கணக்குடன் பகிர்ந்துக்கிட்டீங்களா? ஐயா ஐயா, நாட்டு மக்கள் தெரியணும். அப்ப நான் சொல்ற பொருளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமா, என்னதான் சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுவீங்கன்னு ஒண்ணு வேணாயா? பகுத்திரச்சலா இருக்கியா? வேணாமியா? வேணாமே. என்ன வேணாம்? வேணாமியா? எதுவுமே வேண்டாம். வேணாம்டா. ஆமா ஐயா, உடம்புல கருவாடு சாப்பிடுறீங்களா? கருவாடு இல்ல வேணாம். என்ன சாப்பிடுறீங்க? வேண்டாமியா? கருவாடு வேண்டாமியா? கானகத்தில் முளைக்கக்கூடிய காய்கறிகளை பறிச்சு, ஆமா, இந்த கருவு இருக்க இந்த கரு வாடாம மிண்டுவீங்க.
அதான் வேணான்ட்டேன். வேணாம் வேணாம். அந்த கருவு வாடுறாலும் பரவாயில்ல, வேண்டாம். விரதம் இருக்கீங்க. ஆமா, விரதம் விரதம். ஆமா, உங்க மகன் காதல் விழா நடத்த வைக்க ஆமாய்யா, விரதம் இருக்கீங்க. ஆமா ஆமா, நான் கேக்குறேன், ஏயா நீங்க எத்தனை படிச்சீங்க? நானா 8 படிப்பு எழுத்து படித்து அத்தனை படிச்சிருக்கேன்யா. கணக்கு பூரா படிச்சிருக்கேன். 8 படிப்பு எழுத்து படிப்பு அத்தனை படிச்சிருக்கீங்க. படிச்சவங்க பெரியாளா, படிக்காதவங்க பெரியாளா? படிச்சேன் குடிச்சவன் அது அது வேற, குடிச்சவன் தான் பெரியாளு. சரி, இப்ப உள்ள காலத்துல குடிச்சவன் பெரியா பெரியாளு? இப்ப கலியுகத்துல அப்படி கிடையாது. கிடையாதா? படிச்சவருக்கு தான் பெரியாளு. குடிச்சவனுக்கு இல்ல, கிடையாது. படிச்சவர்கள் தான் பெரியாளு. ஏன்னு கேட்டா, நீங்க குடிச்சவர்கள். ஆமா, நான் சொல்ற கொஞ்சம் வாங்கிங்க. நீங்க குடிச்சவர்கள். ஆமா, நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா, காவல்துறை அதிகாரி வந்து உங்களை 2 அடி அடிச்சு கமிட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. ஆமா, ஆமா, கூட்டி போயிடுவாங்க. இங்க யாரை வந்து கூப்பிடுவீங்க? ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிடணும், படித்தவர்கள். ஆமா, வியோ கூப்பிடணும், தலையாரை கூப்பிடணும். இல்ல பெரியவர்கள், இந்த ஊர்ல படித்தவர்கள், பட்டமற்றவர்கள், ஐயா இங்க வாங்க, இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படி சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனாத்தான் காவல்துறை அதிகாரி ஒத்துக்குருவாங்க. உண்மை உண்மை, ஒத்துக்குருவாங்க. அறிவா பேசு. இல்லைன்னா படிக்காதவர்களை கூட்டி போனா என்ன செய்வாங்க? அங்க ஒண்ணும் தெரியாது. ஆமாயா, அதனால படிச்சவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு என்னுடைய வாக்குவாதம். நீங்க என்ன சொல்றீங்க? முட்டாள்தான் பெரியாளு. முட்டாள்தான் பெரியாளா? அறிவான ஆள் பெரியாள் கிடையாது. சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. முட்டாள்தான் புரியுதா? தன்னுடைய தாய் முகத்துல சரி 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த முட்டு ரத்தத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஆள் தான் பெரியாள். ஓஹோ, நீங்க படிச்சவங்க. ஓஹோ, அந்த காலத்துல 9ஆம் அந்த காலத்துல 9ஆம் கிளாஸ் படிச்சீங்க. பட்ட படிப்பு படித்தவர்கள் படிச்சவங்க. ஆமா ஐயா, ஒரு சின்ன கணக்கு சொல்லுங்க. ஏட்ட அரண்மனையில கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 1 எத்தனைன்னு கேட்டாங்க. என்னையாது பெரிய கணக்காவலையா இருக்கு? பெரிய கணக்காவலையா இருக்கு? கணக்கு புள்ள நீங்க. ஆமா, நீங்க ஐயா மனசு வச்சா சொல்லிடுவீங்க. எல்லா இடத்திலையுமே 2 வார்த்தைகள் உண்டு. ஆமா, எல்லா இடத்திலையுமே 2 வார்த்தைகள் உண்டு. ஆமா, இந்த 1 எத்தனை அப்படி கேட்கும் போது 1 2 சொல்லுவார்கள். ஆமா, இல்ல 1 11 சொல்லுவார்கள். இல்ல, எந்த இடத்திலேயுமே 2 அர்த்தங்கள் உண்டு. இதுல எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாலும் அது இப்ப சொல்லிருக்கீங்க. 1ல காலை நீக்கிட்டு அறையில மானியத்தல்லாம் மிச்சம் எவ்வளவு? என்னையா நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது. 1 போட்டுருக்கான். 1ல காலையும் நீக்கிட்டு அறையில மானியத்தல்லாம் மிச்சம் எவ்வளவு? நீங்க தான் சொல்லணும், நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியாது. சொன்னாலும் சரி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க போனோம்ல, உங்க மகன் காதல் வளர்க்காக நெல் வாங்க போனோம். சரி, ஓட்டப்படாரத்தில் நடந்த விஷயத்துல ஓட்டப்படாரத்துல போனோம்ல, ஆலயங்கோட்டை கரிசக்கோட்டாலும் போனோம்ல. ஆமா, அங்க 136 பட்ட நெல்லையும் கொள்ளையடிச்சுட்டு வந்து இறக்கி இருக்கும்ல. என்ன சொல்லல? என்ன சொல்லலையா? என்ன சொல்லல? உங்களை சொல்லக்கூடாது. ஏறி விட்டு நீ தானியா? ஐயா வாத்தியாரா ஐயா சொல்லணும், இல்லைன்னா ஐயா வாங்கயா ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. நடந்த விஷயத்த பெரிய மகாராஜா ஊமத்திர மகாராஜா சொன்னோம். எப்படி சொன்னீங்க? நடந்த விஷயத்த நீங்க கொள்ளையடிக்க சொன்னீங்க. அதாயா பனைமரத்துல ஏறி முங்கு வெட்டி ஒருத்தன் அது ஓடி போய் பார்த்த ஒருத்தன், ஓடி திண்ட ஒருத்தன். உனக்கு அறிவு இருக்கா? யோ 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 புத்தி இருக்கா? ஏடா எழுச்சாப்பையில அவங்க கேட்டாங்க. யாரா? எங்களை கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க. அவங்க அந்த இடத்துல செத்தாங்க இல்லையா? செத்தாங்க. விட்டமா? எப்படி? ராசகுல கம்பளத்தார்கள் விட்டமா? ஊர் உலகத்துல நாவினால் சுட்ட புண்ணு. ஓஹோ, உண்மையா? என்னைக்கு ஆறாது. மனசில் இருக்கு. உண்மையா? அது யாராங்க? உண்மை உண்மை. ஆமா, சொன்ன 3 பேரும் கொலை செஞ்சது யாரு? நான் தானே. கெட்டிக்காரன் என்றது எனக்கு தெரியும் இல்லையா? ஆமாயா ஐயா. அந்த காலத்துல 9ஆம் கிளாஸ் படிச்சவரு படிச்சவங்க, படிப்பு அனைத்து படிப்புகளும் படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க. அதனால